யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்றும் முக்கியமாக சொல்லியபடி நடக்கிறதில்லை என்றும் யாக்கோபு அப்போஸ்தலர் வருந்துகிறதை பார்க்கிறோம். எதை சொல்லுகிறோமோ அதை செய்கிறவர்களாயும், எதை செய்கிறோமோ அதையே சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு சுவாமி ஒரு உவமையை சொல்லுகிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28 31 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இளையவன் தனக்கு தாழ்மை, கீழ்ப்படிதல், தகப்பனுக்கு கனம் பண்ணுதல் போன்ற நல் நடக்கை உள்ளவனைப் போல் காண்பித்து தவறு செய்கிறான். ஆனால் மூத்தவனோ அவசரத்தில் ஒரு தவறு செய்து பின்பு மனஸ்தாபப்பட்டு தகப்பன் விரும்பினதை செய்கிறான். இந்த நாட்களிலும் இப்படிப்பட்டவர்களாய் அநேகர் இருக்கிறோம். 2 பேர் செயலுக்கும் காரணத்தை அலசி பார்ப்போம். சில காரணங்கள் புலப்படும். அவைகளிலிருந்து நம்மை காத்துக்கொண்டு பூரணராக கடந்து செல்வோம். பக்தியுள்ளவர்கள் அநேகர் கீழ்ப்படுகிறதில்லை. ஆனால் குடிக்கிறவர்கள், தீய பழக்கம் உள்ளவர்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகையால் தான் கர்த்தர், ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் என்றார். கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுவோம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போஸ்தலர் 5:32. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நான் பூரணப்பட உதவி செய்யும். ஆமென்.